உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். புகழ்ச்சி ஆகாது. ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டியம்மா ஒரு கடை வச்சிருந்தாங்க. அவங்க கடையில நிறைய தின்பண்டங்கள் இருந்துச்சு. அந்த பாட்டியம்மா அந்த தின்பண்டங்களை வித்துட்டு இருக்கும்போது தூரமா இருந்த ஒரு காக்கா பார்த்துட்டே இருந்துச்சு. அந்த பாட்டி எப்படா வீட்டுக்குள்ள போவாங்க, நம்ம எப்படா அங்க இருக்கிற தின்பண்டங்களை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பாட்டி உள்ள போனதும் காக்காவுக்கு ஒரே சந்தோஷம். உடனே குடு குடு குடுன்னு ஓடி போய் அங்க இருந்த ஒரு தின்பண்டத்தை எடுத்துக்கிட்டு அது பறந்து தூரமா சென்று ஒரு மரத்துல உட்காந்துட்டு தின்பண்டத்தையே பார்த்துட்டு இருந்துச்சு, ரசிச்சு இது எப்படி சாப்பிடுறதுன்னு. அங்க இருந்து தூரமா இருந்த ஒரு குள்ளநரி அதை பார்த்துட்டு அதுக்கு சரியான பசி. இந்த காக்கா கட்டுற இந்த தின்பண்டத்தை எப்படியாவது வாங்கணும்னு அதுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே அது, ஏ காக்காவே, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ பாடுனா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட காக்காவுக்கு ஒரே சந்தோஷம். அது வாயில இருக்கிற தின்பண்டத்தை மறந்து காக்கான்னு பாடிச்சு. தின்பண்டம் கீழே விழுந்துச்சு. உடனே அந்த தின்பண்டத்தை குள்ளநெறி எடுத்துக்கணும். அட முட்டாளுக்காகவே, உன் பாட்டு ஒன்றும் அவ்வளவு நல்லா இல்ல, நான் உங்ககிட்ட இருக்கிற தின்பண்டத்தை வாங்கதா அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு தின்பண்டத்தை எடுத்துட்டு ஓடிடுச்சு குள்ளநெறி. உடனே காகம் ஏமாந்துருச்சு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மள யாராவது புகழ்ந்து பேசினா நம்ம பெருமைப்படக்கூடாது குட்டீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.